கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். 2 Corinthians chapter 2 verse 14. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to God who has made us to be overcoming in this Christ. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். In all places he is making us to make his scent to be favored. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கை. The life of Christian is a victorious life. அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். That you should understand rightly. உலக வாழ்விலே மனித வாழ்வை ஒரு தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கை. In the worldly life, the life of man is a life of failures. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி வாழ்க்கை. But the life of a Christian is a life of victory. ஆனால் அதை சரியான விதத்தில் வாழ்ந்தால்தான் அந்த வெற்றி உங்களுக்கு கிட்டும். Only if you live that life perfectly, then that life will come to you. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். He is making us to be victorious in Christ. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். Christ means one who is anointed. கிறிஸ்து என்று சொன்னால் மேசியா என்று அர்த்தம். Christ means Messiah. அபிஷேகத்திற்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். In anointing is making us to overcome. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கூட வெற்றி சிறக்க பண்ணப்பட வேண்டுமானால் அது அபிஷேகத்தினால் மாத்திரமே, அபிஷேகத்திற்குள் மாத்திரமே இயலும். If a Christian life also should be overcoming life, then in anointing only it's possible. அந்த மனிதன் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணப்படுவான். That man will be overcoming in everything. அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு வாழ்வு. Therefore the life of Christian life is always overcoming in every place. நீங்கள் சரியான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் இருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்வு உங்களுக்கு நமக்கு சாத்தியமாக மாறுகிறது. If we are in right anointing only, then this life is possible to us. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை. Because wherever the spirit of the Lord is, there is liberty. அபிஷேகம் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை உள்ள ஒரு வாழ்வை அளிக்கிறது. Only anointing is a life of liberty to man. அதனால தான் நாங்கள் அபிஷேகத்துல நிரம்பும்படியாக உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் கூட்டங்களையும் இப்படி அமைத்து கொடுக்கிறோம். That is why we are organizing such meetings and times that you might get filled with the Spirit. ஒரு சிலர் இந்த அபிஷேகத்தில் நிரம்புவதிலே அவருடைய மனது ஒத்து வருகிறதில்லை. Some of them, their mind is not allowed them to get filled in the anointing. அவங்க தியான ஜெபம் பண்ணுவார்கள். They will only do meditation. ஒரு சிலர் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். Some of them will say that you should keep on தியானம் meditating. பண்ணுவது நல்லது. தியானத்தின் முடிவிலே அக்கினி பற்றாவிட்டால் நீ அணைந்து போய் விடுவாய். It's good to meditate, but if the fire is not quenching you, when at the end of the meditating you ஒரு சில perish. சபைகளிலே அந்நிய பாஷை பேச விடுகிறதில்லை. Some of them are not allowing to speak in unknown tongues. அதனால்தான் அவருடைய ஊழியங்களிலே முன்னேற்றங்கள் இல்லை. Therefore there is no progression in their அவருடைய ministries. ஜீவியங்களிலே பல குற்றச்சாட்டுகளும் வருகிறது. In their life there are more accusations. அபிஷேகத்தில் நிரம்ப விடாமல் தடுக்கிறதுக்கு எந்த ஊழியனுக்கும் எந்த தகுதியும் கிடையாது. No servant of God has any worthiness to avoid you to get filled in the Spirit. தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது தடுத்து நிறுத்தி ஒவ்வொருவராக சொல்லலாம். When you are prophesying, we can just stop one by another and allow them to speak. சத்தமாய் பேசாதே, சத்தத்தை உயர்த்தி பேசாதே, அபிஷேகத்தில் நிரம்பாதே, அப்படியே முன் இரு, இப்படி சொன்ன ஊழியக்காரங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியத்துல இல்லை. Many servants of God who said, don't raise your voice and don't speak in tongues, do not prophesy, they are not in the ministry. என்னுடைய பேட்ச்ல ஒரு ஊழியர் இருந்தார். There was a servant of God in my batch. அவர் நன்றாகத்தான் இருந்தார். He was good. ஆனால் மறுபடியும் சில புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்தார். But he got some books and began to read it. அது அவரை குழப்ப ஆரம்பித்தது. And it began to confuse him. அதற்கு பின்பு அவர் தியான ஜெபத்தை சபையிலே அப்ளை பண்ண ஆரம்பித்தார். After that he applied the prayer of meditation in the church. மௌன விரதம் இருக்க வைக்கிறது. Just meditating in silence. அந்த ஜனத்தை ஒண்ணுமில்லாம ஜீரோவாக்கி கடைசியில ஒரு ஊழியத்தை விட்டு வெளியே போய் சமீபத்துல செத்து போய் விட்டார் என்று கேள்விப்பட்டேன். And making that people zero in the church with no anointing, he left the church and finally he died. அவருடைய பிராக்டிஸ்ல இருந்த எல்லா ஜனங்களும் சீர்கெட்டு போனார்கள். All of them who were under his practice were all got spoiled. அபிஷேகம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். The place where anointing is not there, people will be spoiled. பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் இந்த நாட்களிலே காத்திருந்து நல்ல அபிஷேகத்திலே உங்களை நிரப்ப வேண்டும். அது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். ஏனென்றால் அது திருத்துவத்திலே மூன்றாவது பகுதி, முழுமையாக உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். These days you have to fill rightly in the spirit, body, soul and spirit, because it's the one of the triune in the Trinity, and you should get filled mightily. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டார். In the Old Testament the Holy Spirit was given for a definite purpose. ஆலயம் கட்டும்படியாக, in order to build the temple, தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக, in order to prophesy, ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும்படியாக, in order to establish the ark of the covenant, ஜனங்களை நடத்தும்படியாக, in order to lead the people, ஜனங்கள்
ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக, in order to preach to the people, தரிசனங்களை in order வெளிப்படுத்தும்படியாக, to reveal visions. இப்படி பல காரணங்களை நாம் கடந்த 3 நாட்களிலே சிந்தித்தோம். Like this, many aspects we meditated past days. ஆனால் புதிய ஏற்பாட்டின் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். But in the New Testament, in every aspect of life, the Holy Spirit is helping us. சமயம் சுருக்கமாக இருக்கிறபடியால் சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஏவப்படுகிறேன். Because time is short, I want to lay before you a few verses. முதலாவது, சத்தியத்தில் நடக்க இந்த சத்திய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Firstly, the Spirit of truth is enabling us to walk on the truth. யோவான் 16:13 சத்தியத்தில் நடக்க இந்த ஆவியானவர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ண ஒரு வாழ்க்கைக்கு நம்மை வழி நடத்துகிறார். In John 16:13, the Spirit of God is enabling us to walk in truth. முதலாவது, இந்த சத்தியத்திலே நீ நடக்க வேண்டும். Firstly, you should walk on the truth. அதற்கு எந்த மனிதனும் உனக்கு உதவி செய்ய முடியாது. சத்திய ஆவியானவர் தான் சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை வழிநடத்த இயலும். For that no person can help you, only the Spirit of truth can help you to walk in truth. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று 3 யோவானிலே 3-4 வசனங்களிலே நாம் பார்க்க இயலும். In 3 John chapter verses 3 and 4, we can see that I have no other joy than my children are walking in truth. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு மனிதனை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். When the Holy Spirit comes into a man, he is leading him in all truth. சத்தியம் என்று சொன்ன உடனே மனம் திரும்புதல் என்று எண்ணிவிடக் கூடாது. அது பூரணம் வரைக்கும் இருக்கிறது. Truth means you should not think it's stopping with repentance, it's unto perfection. ஒருவனை கிறிஸ்தவனாய் மாறுகிறது மாத்திரம் சத்தியத்தினுடைய வேலை அல்ல, கிறிஸ்துவை போல மாற்றுகிறது சத்தியத்தின் பூரணத்தின் வேலை. Truth is not making a man only a Christian, but leading the truth, by truth leading into perfection. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறவன், when a spiritual man of God, நாம் சரியான விதத்திலே சத்தியத்திலே நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். we have come to a period of time when we should walk rightly in the truth. சத்தியத்திலே நடக்காத பட்சத்திலே நமக்கு பரலோகத்தின் கதவு திறக்காது. When you are not walking in truth, the doors of heaven will not be opened. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்கள் திறவுங்கள் என்று சொல்லப்படும். Open either gates for the righteous nation who have kept the truth might enter in. 2 கொரிந்தியர் 4:13 வசனத்திலே பார்க்கும் பொழுது, 2 Corinthians chapter 4 verse 13, இந்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். this Holy Spirit is creating a spirit of faith in us. வெற்றி வாழ்வின் ரகசியம் சத்தியத்தில் நடப்பது, இரண்டாவது விசுவாசத்திலே வருவது. The first, the mystery of walking in the truth is the walking in truth, and secondly the spirit of faith. இந்த ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியாய் மாறுகிறார். This spirit is becoming the spirit of faith. இந்த விசுவாசம் தான் நமக்கு வெற்றி வாழ்க்கை கொண்டு வருகிறது. This faith is giving us a victorious life. அபிஷேகத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு விசுவாசம் நமக்கு பூரணத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறது. When we come into anointing, this faith is taking us unto perfection. விசுவாசம் என்பது சாதாரண விசுவாசம் அல்ல, அது தேவகுமாரனை பற்றும் விசுவாசமாக மாற வேண்டும். Faith is not an ordinary faith, but faith according to the Son of God. இதனால தான் யூதா 20 வசனத்திலே பார்க்கும் பொழுது, That is what reading in Jude verse 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Beloved, you keep yourself on the most holy faith. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We should confirm ourselves upon the most holy faith. ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசித்து நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு அருள் செய்கிறார். The Spirit of God is helping a man of God to walk in faith. அப்படி இல்லாவிட்டால் அவன் விசுவாசத்திலே தோற்று போன பின்பு அவன் வெற்றி வாழ்க்கை வாழ இயலாது, அவன் வெற்றி பெற்றவனாய் கருத முடியாது. After failing in faith, he cannot be an overcoming person and he cannot be victorious. ஏசாயா 61:1 பார்க்கும் பொழுது, Isaiah chapter 61 verse 1, இல்லாவிட்டால் லூக்கா 4:18 பார்க்கும் பொழுது, or when we read Luke 4:18, இங்கே சுவிசேஷம் சொல்ல இந்த ஆவியானவர் அருள் செய்கிறார். here the Holy Spirit is moving him to speak the truth. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன். The Spirit of the Lord is upon me and I declare the gospel. வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு அவசியம், ஒரு மனிதன் ஊழியம் செய்யக்கூடியவனாய் மாற வேண்டும். For a victorious life, one man should do the ministry. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன், When one is called a child of God, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். he is anointed to preach the gospel to the poor. உனக்குரிய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருப்பதனுடைய நோக்கம், நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும். The purpose of the Spirit of God to be upon you is that you might tell the gospel. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். You should preach the gospel to the poor. இதை குறித்து பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பேசும் பொழுது, When St. Paul is speaking about himself, அது ஒரு கடன் என்று சொல்லுகிறார். he said that he is in debt. சுவிசேஷம் சொல்லுவது ஒரு விசுவாசியினுடைய கடன். Telling the gospel is the task of a believer. அந்த கடனை அடைக்காமல் நீ பரலோகத்துக்கு செல்ல இயலாது. Without giving that debt, you cannot go to heaven. ரோமர் 1:14-15 பார்க்கும் பொழுது, Romans 1:14 and 15, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். he says that I am a debtor both to the Greeks and to the barbarians, both to the wise and to the unwise. கிரேக்கர், அந்நியர், ஞானிகள், மூடர்கள்.
Greeks, barbarians, wise and unwise. ஏனென்றால் Because ஆகையால் நான் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். I want to preach the gospel unto you who are in Rome also. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் சும்மா இருப்பதல்ல. Having received the Holy Spirit, we should not be silent. சும்மா கை தட்டிட்டு ஆவியில் நிரம்பி போகிறதல்ல. Just clapping our hands, filling and going. இல்ல வாயை திறந்து பேசாம முன்னு நின்னுகிட்டு நாம போய் எழும்பி போறதல்ல. Or just becoming dumb without opening our mouth. அபிஷேகம் பெற்றா நீ சத்தியத்துல நடக்கணும். If you are anointed, you should walk on the truth. அபிஷேகம் பெற்றா நீ விசுவாசித்து ஆவியிலே முன்னேறி செல்ல வேண்டும். If you are anointed, you should go ahead in the faith. அபிஷேகம் பெற்றால் நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும். If you are anointed, you should declare the gospel. அவன் கிரேக்கனாக இருக்கலாம். He might be a Greek. அவன் அந்நியனாக இருக்கலாம். He might be a barbarian. அவன் ஞானியாக இருக்கலாம். He might be a wise. அவன் மூடனாக இருக்கலாம். He might be unwise. என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். As much as possible, I wanted to preach the gospel. நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்கள். We are all preachers. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்கள். All those who are anointed are evangelists. அதனால தீமோத்தேயு ஒரு அப்போஸ்தலன் ஊழியனாக இருந்தாலும் அவனை குறித்து பவுல் பேசும் பொழுது நீ சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று அவனுக்கு நினைப்பூட்டுகிறான். Although Timothy was an apostolic minister, when Paul is speaking, he is asking him to do the work of evangelism. இப்படிப்பட்ட ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்து இந்த ஊழியத்தின் இந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Through these meetings, you by anointing, you should be the one who are preaching the gospel. அடுத்து இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? Nextly, what's the purpose of this anointing? புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் அவர் வருகிறார். ஒன்று சத்தியத்தில் நடப்பது, விசுவாச வாழ்க்கையில வாழ்வது, சுவிசேஷம் சொல்வது, அடுத்து ஊழியம் செய்வது. In the New Testament is coming in every aspect of life, that is to walk on the truth, to walk in faith and to declare the gospel, and nextly to the ministry. ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே In Romans chapter 14 17-18 வசனங்களிலே பார்க்கும் பொழுது verses 17 and 18, when we see இவைகளிலே ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் that if one should serve Christ in this, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலே ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அவனை தேவன் அங்கீகரிக்கிறார். by the joy of the Holy Spirit, if one is serving God, then he is acceptable to God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டு நீங்க துக்கத்தோடு உட்கார கூடாது. After receiving the Holy Spirit, you should not be in sorrow. பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்கு தான் அந்த அபிஷேகம். Anointing of Holy Spirit is to make your grief to joy. 1.5 மணி நேரம் ஆவியில் நிரம்பிட்டு மூஞ்சி தலையை தொங்க போட்டுட்டு போக கூடாது. Getting filled for 1.5 hours, you should not put down your head and go. நீ 1.5 மணி நேரம் ஆவியில் நிறைஞ்சா நீ சிங்கம் மாதிரி வெளியே போகணும். After getting filled for 1.5 hours, you should go out as lion. நீ வெளியே எழும்பி போகும்போதே பிசாசுலாம் ஓடணும். When you go out itself, Satan should flee. செத்து போன மாதிரி நீ எழும்பி போக கூடாது. You should not go out as dead. நீ ஒரு நீ யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய நாம் பிள்ளைகள். We are the children of the tribe of lion of Judah. பால சிங்கங்கள் போல நாம் எழும்பி செல்ல வேண்டும். We should go out as young lions. பரிசுத்த ஆவியினால ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு உம்முன்னு நீ போனீனா உன்னைய மாதிரி கேவலமான ஒரு ஆள் உலகத்திலேயே கிடையாது. By the anointing you have joy. If you go out with a drooping face, then there's nobody as shameful as you. இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு நீ செத்து போனவன போல நடைபெணமாக திரும்பி போக கூடாது. After coming to this meeting as a dead person, you should not just go out. இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற துக்கம், கசப்பு, வைராக்கியம் எல்லாமே தூக்கி எறிஞ்சு வெளியே போய்டும். When this anointing comes into you, all the grief and sorrow and every bitterness will go out of you. பரிசுத்த ஆவியினால் உண்டாகுற சந்தோஷம் என்கிறது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை வழி நடத்துகிறது. The joy of the Holy Ghost is leading you into a life of joy. ஆவியில களி கூர்ந்தார் என்று இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறார். We see that Jesus rejoiced in the spirit. அவர் உலக பிரகாரமாக களி கூறல. He did not rejoice in the worldly manner. நமக்கு உலகத்துல என்டர்டெயின்மென்ட் கிடையாது. We have no greatness in the world at all. உலகத்துல நமக்கு டைம் பாசிங் எந்த விதமான காரியங்களும் கிடையவே கிடையாது. We have no time passing at all in the world. நமக்கு களி கூறுதல் என்பது பரிசுத்த ஆவியில தான். Our rejoicing is only the Holy Ghost. அதனால ஒரு சிலர் இந்த ஆடும்போது கையை வைக்கும்போது காலை ஆட்டும்போது இல்ல விட்டு ஆவியில் நிரம்பி களி கூறத பார்த்த உடனே என்ன இப்படிலாம் பண்றாங்க? உனக்கு அந்த அனுபவம் இல்ல, நீ எம்டி. நீ இப்படித்தான் பேச முடியும் உன்னால. When some of them are saying, some of them lifting up their hands and dancing in the presence of God, they say why they are rejoicing like this, because they are empty. உலகம் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப நதி நமக்குள்ள வந்திருக்கிறது. The world cannot give neither take away. Such a river is flowing among us. அந்த மீகால் வந்து ஏன் இப்படி குதிக்கணும், ஏன் இப்படி ஆடணும்? That Michael came and asked as to why he should dance like this and jump like this. கடைசில என்ன நடந்துச்சு தெரியுமா? Finally what happened? சாகர வரைக்கும் அவளுக்கு குழந்தை கிடையாது, கற்பத்தை அடைச்சிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். ஆண் பிள்ளையே உனக்கு ஜெயமான வாழ்க்கையே கிடையாது. அபிஷேகத்தை குறை சொல்லிட்டா, அபிஷேகத்துல நிரம்பறவங்களை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு, அபிஷேகத்துல இப்படி நிறைய கூடாது அப்படி நிறைய கூடாதுன்னு நீ கேள்வி கேட்டுட்டு போயிட்டீனா உனக்குள்ள ஆண் பிள்ளை உருவாகாது. கடைசி வரை அவள் மலடியே. She had no child until the death. She was barren until her end. If you are going to criticize the Holy Spirit, then you will be barren without male child. அபிஷேகத்துல நிரம்பாத எந்த ஊழியனும் ஒரு மலடிதான். Any servant of God is not getting filled in the Spirit. அந்நிய பாஷை பேசாத ஊழியக்காரன் ஒரு மலடி. Servant of God is not filling speaking in unknown tongues. அந்நிய பாஷை வாயை திறந்து பேசாத ஒரு ஊழியக்காரன் அல்ல. The servant of God is not speaking in unknown tongues is not a servant of God also. அபிஷேகம் இல்லாத விசுவாசியும் அல்ல. Believer who is not having anointing or is not a believer too. அது உள்ள வரும்பொழுது அவனால சும்மா இருக்க முடியாது, களி கூறுவான். ஏனென்றால்
ஏனென்றால் அவனுக்கு இந்த உலகத்துல எந்த சந்தோஷமும் கிடையாது. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை கழுவினார், இயேசு என்னை நேசித்தார், இயேசு என்னை அன்பு கூர்ந்தார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அதை கேட்கும் பொழுதே அவனால உட்கார முடியாது. When he is coming into this, he has no other rejoicing because the Lord has loved him so much. Jesus loved him so much. He has embraced him so much, and he cannot be without rejoicing. தாவீதுக்கு உடன்படிக்கை பெட்டி வருதுன்னு சொன்னா அவனால நிக்க முடியல, முழு பலத்தோடு நடனம் ஆடினான். When David knew that the Ark of Covenant is coming towards him, he could not stand. He danced with all his heart. இரண்டாவது நாள் கூட்டத்துக்கு ஒரு சிலர் எல்லாம் வரும் பொழுது அந்த கூட்டம் தொடங்கி போயிருச்சுன உடனே அவங்க வரும்போதே ஆவியில் நிறைஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர்றதை பார்த்த உடனே அந்த ஆவியானவருடைய அசைவாடுதலை நான் நேரடியாக கண்டேன். Second day, when people were coming and the meeting was on, they came saying that they were late. They came with that same rejoicing. I saw that. பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்கிறார். The Holy Spirit is making us to rejoice and live. லூக்கா 10:21 இயேசு ஆவியிலே களிகூர்ந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டினார். In Luke 10:21 we see a life which Jesus lived in rejoicing in spirit. 1 கொரிந்தியர் 14:2 தேவனோடு பேசுகிற ஒரு வாழ்வு பரிசுத்த ஆவியிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. In 1 Corinthians 14:2 we have received a life in Christ who is talking in spirit. சில நேரத்துல புருஷன்ட்ட பேசினா புருஷன் பேச மாட்டான். Sometimes when you speak to your husband will not speak. சில நேரத்துல மனைவி நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தா அது செவிடு மாதிரி போயிட்டே இருக்கும். Sometimes when you call your wife by name, she will go as deaf. உங்க பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டு பாருங்க, அப்படியே போயிட்டே இருப்பான், முழிச்சுதான் இருப்பான், பக்கத்துல தான் இருப்பான், ஒன்னும் பேச மாட்டான், அப்படியே உட்கார்ந்திருப்பான். When you call your children, they will just go, he will be awake, but nearby he will not speak. ஆனா தேவனோடு நீ பேசி பாரு, கர்த்தர் உன்னோடு பேசுவார். But you speak to God, he will speak to you. ஆண்டவரோடு பேசுற ஒரு பெரிய பாக்கியம் இந்த அபிஷேகத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. A great blessedness is given to us by anointing to speak to God. மோசேயின் காலத்துல ஜனங்க சொன்னாங்க, தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் தேவனோடு பேசுறது இல்ல, அந்த சத்தத்தை கேட்டாலே மிரட்சியா இருக்கு, மோசே நீங்க போய் பேசிட்டு வாங்க, அவர் என்ன சொல்றாங்க நாங்க ஆமென் போட்டுறோம்னு சொன்னாங்க. In the days of Moses, the people of God said that we do not want to hear the voice of God, we do not want to see God, and they asked Moses to go and speak and come, whatever he commands will obey. ஆனால் இன்றைக்கு கர்த்தரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. Today we have got this privilege of talking with God. ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், அவர் நம்மோடு பேசுகிறார். God who is living in light when nobody can see is hearing our voice and is speaking to us. ரோமர் 8:13 படி Romans 8:13 இந்த அபிஷேகம் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்க ஜெயமான வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது. This anointing is making us to mortify the deeds of the body and making us live a victorious அபிஷேகம் life. இறங்கும் பொழுது ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்படுகிறது. When we receive the Holy Spirit, we are through the Spirit we mortify the deeds of the body. முந்தி நம்முடைய வாயை கட்டுப்படுத்த முடியாது. Before we cannot control our mouth. முந்தி நம்முடைய கையை கட்டுப்படுத்த முடியாது. Before we cannot control our hands. முந்தி நம்முடைய கால்களை கட்டுப்படுத்த முடியாது. Before we cannot control our feet. முந்தி நம்முடைய பசியை கட்டுப்படுத்த முடியாது. Before we cannot control our hunger. முந்தி நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. Before we cannot control our anger. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் கட்டுப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? But what's the reason for us to control all things? இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் ஆகுறோமே, அதுக்கு காரணம் என்ன? Today we are control, what's the reason? அது மனப்பக்குவமா? Is that the mind? மனப்பக்குவமா? Is that the readiness of mind? அனுபவத்தில் உள்ள ஒரு பதிலா? Or is it the answer through experience? அப்படி அல்ல. It's not so. நீ பெற்ற அபிஷேகத்திலே அந்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. Through that spirit the deeds of the body are mortified. அப்படி அழிக்கப்பட்டவர்கள் ஒரு விசை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எனக்கு அபிஷேகம் கிடைக்கப்பட்ட பின்பு என்னுடைய சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறதுன்னு சொல்றவங்க மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக இந்த அபிஷேகம் கனியுள்ள வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. Nextly, this anointing is leading us to a fruitful life. கலாத்தியர் 5:22-23 வசனங்களை பார்க்கும் பொழுது Galatians chapter 5 verses 22 and 23. ஆவியின் கனியோ அன்பு, சாந்தம், சமாதானம், விசுவாசம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, இவையெல்லாம் வரிசையாக சொல்லப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We know that the fruit of the spirit is love, joy, peace, long suffering, gentleness, goodness and faith. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் அபிஷேகத்தினுடைய நோக்கம். A child of God should live a life which is fruitful. That is the purpose of anointing. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் பரிசுத்தவான்களாய் அப்படின்னு இந்த அந்நிய பாஷை பேசாத கேள்வி ஒரு சில குருடர்கள் கேட்பார்கள். Therefore some of the blind people who do not speak in tongues ask, are all the people who are getting filled in the spirit are holy and perfect? அப்படி அல்ல. Is it not so? அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ஒரு வேலையை நடப்பித்துக் கொண்டே வருகிறது. The anointing keeps on working, doing a work within them. நாட்கள் வர வர இந்த அபிஷேகத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க ஒரு கனியுள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். As days goes by, when they yield themselves, they will live a fruitful life. அடுத்து சகரியா 12:10 படி பார்க்கும் பொழுது, Nextly reading in Zechariah 12:10, இல்லாவிட்டால் ரோமர் 8:26 படி பார்க்கும் பொழுது, or in Romans 8:26, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது விண்ணப்பத்தின் ஆவி ஜெப வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். when this Holy Spirit comes to us, he is giving us a life of prayer. வெற்றியுள்ள வாழ்வின் ஒரு அனுபவம் இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அது சத்தியத்தில் நடக்கிற வாழ்க்கை. We receive a victorious life in this Holy Spirit that is walking in truth. விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கை பரிசுத்த ஆவியில் நமக்கு கிடைக்கிறது. We receive the Holy Spirit that we should walk in faith. சுவிசேஷம் சொல்லக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கிறது. We receive the power of declaring the gospel. ஊழிய
ஊழியம் செய்யக்கூடிய வல்லமை இந்த வாழ்வு கிடைக்கிறது. We receive this life of doing the ministry. மகிழ்ச்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். Holy Spirit is making us to live a joyful life. தேவனோடு பேசக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. We receive a life to speak with God. சரீரத்தின் செய்கைகளை அழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. We receive a life to mortify the deeds of the flesh. கனியுள்ள ஒரு வாழ்க்கை, தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. We receive a life of revealing the fruits of the Spirit. அடுத்து ஜெப வாழ்க்கை. Nextly, prayer life. அபிஷேகத்துல இருக்கிறவனுக்கு இருக்கிற ஜெபம் ஒரு விலையேற பெற்ற ஒரு ஜெபம். To the one who is in the Spirit, his prayer is valuable. இந்த ஆவி வரும் பொழுது, when this Spirit comes, இந்த ஜெப ஆவி வரும் பொழுது, when this spirit of prayer comes, வம்சம் வம்சமாய் ஜெபிக்கும். they will speak when they will pray from generation to generation. கோத்திரம் கோத்திரமாய் ஜெபிக்கும். They will pray from tribe to tribe. குடும்பம் குடும்பமாய் They will ஜெபிக்கும். pray as family to family. ஸ்திரீகளோடு ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். Women will pray with women. பிள்ளைகள் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள். Children will pray alone. ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள் என்று சகரியா 12ல 10க்கு கீழ உள்ள வசனங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Zechariah 12 verse 10 onwards, you can see that they will pray individually. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே பவுலுடைய ஜெபத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, in Romans chapter 8, when we read of the prayer of Paul, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். The Spirit is within me making groanings which cannot be uttered. ஆவியானவர் தேவ சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக எனக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார். The Spirit is making intercession for the saints within me. வெற்றியுள்ள வாழ்வு ஜெப வாழ்வை காண்பிக்கிறது. A victorious life shows prayer life. பரிசுத்த ஆவி பெற்றவங்க உங்களால தூங்க முடியாது. Those who have received the Holy Spirit cannot sleep. ஒரு அரை மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு எந்திரிச்சிடுவீங்க. If you sleep for half an hour then sing praise the Lord, you'll get up. ஏன்னா உனக்கு அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து வேண்டுதல் பண்ண உன்னோடு போராடி கொண்டே இருப்பார். Because that Spirit is striving within you to make intercession. அடுத்து செம்மையான வழியிலே நடக்க கர்த்தருடைய ஆவி நமக்கு உதவி செய்கிறார். Nextly, the Spirit of God is helping us to walk in the right way. 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும். Psalm 143 verse 10, we see that your right spirit lead me in the right way. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நாம் செம்மையான பாதையிலே நடக்க ஆரம்பிப்போம். When the Spirit of God comes into us, we will walk on the right path. அடுத்து நமக்குள்ள ஒரு ஐக்கியத்தை இந்த ஆவியானவர் உண்டாக்குகிறார். Nextly, the Spirit of God is making unity within us. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் பொழுது நமக்குள்ள ஐக்கிய குறைவுகள் குறைந்து கொண்டே வரும், ஐக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும். Therefore, when we receive the Holy Spirit, all the lackings of unity will go away and we will unite. உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறதா? Is the divisions among you? கசப்புகள் இருக்கிறதா? Is the bitterness in you? ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா? Is the high and low in you? உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா? Is the difference of opinions in யாரோடு you? நீங்கள் பேசாமல் முகத்தை தூக்கி கொண்டு போகிறீர்களா? Are you without speaking to anyone taking அப்படியானால் உங்களுக்குள்ள நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய செயலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். Then you have not yet given room for the Holy Spirit's work in you. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அது ஒரு ஐக்கியத்தின் வேலையை உனக்குள்ளே நடப்பிக்கும். When the Holy Spirit comes into you, it will do a work of பரிசுத்த uniting. ஆவியின் ஐக்கியம் நம்மோடு கூட இருப்பதாக. The unity of the Holy Spirit may be with பரிசுத்த us. ஆவியிலே வரும் பொழுது நம்ம ஆவியிலே ஒருமைப்பட்டவர்களாய் மாறுவோம். When we come to the Holy Spirit, we will be united in the நம்ம Spirit. எல்லாரும் பலவிதமான தன்மை உள்ளவர்கள் தான். We are found in many different ஆனா aspects. பரிசுத்த ஆவி நம்மை ஆவியிலே ஒருமைப்பாட்டை கொண்டு வருகிறது. But the Holy Spirit is bringing unity within us. இதை குறித்து எபேசியர் 4:3 பார்க்கும் பொழுது, About this, when we read in Ephesians 4:3, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். by the peace you preserve the oneness of the Spirit. சமாதான கட்டு எப்படி உண்டாகிறது? How is the bond of peace இது found? ஆவியின் ஒருமையிலே உண்டாகிறது. This is in the unity of the Spirit. ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற கசப்பு துக்கம் ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். There might be some ups and downs in our lives. ஒருத்தர் ஒரு பாதையில போகணும் பாரு, இன்னொருத்தர் இன்னொரு பாதையில போகணும் பாரு. One person will ask to go another way and the other will ask to go the other way. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு இடத்துல வாக்குவாதம் உண்டாகி விட்டது. There was also a dispute between Paul and Barnabas. அவர் மார்க்கவை கூட்டி கொண்டு போகணும்னு பர்னபா நிக்கிறார். மார்க்குவை தான் கூட்டிட்டு போகணும்னு பர்னபா போராடுறாரு. Barnabas wants striving that in order to take Mark with him. பவுல் சொல்றாரு அவன் வேண்டவே வேண்டான்னு சொல்றாரு. And Paul said do not want it. ஊழியத்தின் ஆவி இல்லாதவன கூட்டிட்டு போக முடியாது. Because without the spirit of ministry cannot call இவர் and go. சொல்றாரு இல்ல ஊழியத்தின் ஆவி இல்லாட்டாலும் ஏதோ தப்பு பண்ணிட்டான் வா நம்ம கூட்டிட்டு போலாம்னு சொல்றான். But he said though he does not have the spirit of ministry, let's call him and go. பவுல் சொல்றான் ஊழியத்தின் ஆவி இல்லாதவன நான் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டான். He said we cannot call anybody without the spirit of ministry, we cannot carry him. ஊழியத்தின் நிமித்தம் சில வாக்குவாதங்கள் சில கோபங்கள் உண்டானது. Because of the ministry there was some dispute and anger. ஆனா கலாத்தியர்ல பார்க்கும் பொழுது பர்னபாவை மார்க்குவை கூட்டி கொண்டு வா என்று இதே பவுல் பேசுகிறார். But in reading in Galatians we read that this same Paul is calling Mark. இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What we understand from சின்ன this? சின்ன காரியங்கள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள சரியா வேலை செஞ்சா நீ ஒப்புரவாகி விடுவ, ஐக்கியமாயிருவ, சமாதானமாகி விடுவாய். Even if there be small disputations, if the Holy Spirit is working in you, you will be united and you will be at peace. எபேசியர் 3:16 பார்க்கும் பொழுது Ephesians 3:16, உள்ளான மனுஷனில் பலப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை
ஆவியினாலே நமக்கு அருளப்படுகிறது. By the Spirit we are made to be strengthened with the inner man. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். He shall be strengthened with might by his Spirit in the inner man. நம்முடைய வெளியரங்கமான தோற்றத்துல நம்ம பலவீனர்களாக சோர்ந்தவர்களாக நம்முடைய வியாதியஸ்தர்களாக இருக்கலாம். ஆனா உள்ளான மனுஷன்ல நமக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங் இருக்க வேண்டும். Externally we might found as weak and sick but in our man we should be strong. அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும் பொழுது When we read in Acts 1:8, நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் ஆவியினாலே மாறுவீர்கள். he shall be strengthened and he shall be witnesses. அபிஷேகம் ஒரு மனிதனை சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறது. The Holy Spirit is leading a man into life of witness. நேரம் இல்ல. There's no 1 time. கொரிந்தியர் 14:4 பார்க்கும் பொழுது 1 Corinthians 4:14, இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை பக்தி விருத்தி உள்ள வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறது. this anointing is leading a man to life of edification. இந்த அபிஷேகம் இல்லன்னு சொன்னா நீ பக்தி விருத்தி அடைய முடியாது. Without this anointing you cannot be edified. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He who is speaking in unknown tongues is speaking for his own edification. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He who is prophesying is speaking for the edification of the church. பக்தி விருத்தி என்பது ரெண்டு அனுபவத்திலே இருக்கிறது. Edification in two aspects. ஒன்று தனக்குள்ளே பக்தி விருத்தி. One is edification within himself. இரண்டாவது சபைக்கு பக்தி விருத்தி. Secondly, edification to the church. இந்த ரெண்டுமே பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் உண்டாகிறது. Both these are happening only to the Holy Ghost. அந்நிய பாஷை பேசாம ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. அவனுக்குள்ள மைண்ட்ல வேற ஒரு ஆபரேட் நடந்துகிட்டே இருக்கும். If one is not speaking in unknown tongues, then he cannot be edified. There's some other spirit working within him. முதலாம் கொரிந்தியர் 2:15 பார்க்கும் பொழுது 1 Corinthians 2:15, ஆவியிலே அபிஷேகம் பெற்றவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான். he who is anointed in the Spirit will judge all things. அபிஷேகம் ஒரு நிதானிக்கிற வாழ்வை நமக்கு தருகிறது. The anointing will give a discerning spirit. என்ன எதற்காக யார் எதற்காக எப்பொழுது இப்படி ஒரு நிதானிப்பு இந்த அபிஷேகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. Such a discerning as to what and why and how such discerning is coming into man by Holy Spirit. ஆவிக்கு உரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் மற்ற ஒருவனாலும் அவன் நிதானிக்கப்பட மாட்டான். He who is spiritual can discern all things, but he is not discerned by the others. அடுத்து இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது அன்பாய் வாழ உதவி செய்கிறது. Nextly, when this Holy Spirit comes, it is making us to live a life of love. 98% அபிஷேகம் பெற்றவங்க தான். There are 98% of them who are anointed here. ஏதோ புதுசா சொல்லிட்டு போறாரே நமக்கெல்லாம் இது இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் இல்லாதனால தான் வீட்ல குடும்பத்துல பிரச்சனை சபைகள்ல எல்லா இடத்துலயும் குழப்பங்களும் போராட்டங்களும் அதிகரிக்கிறது. Are you thinking something newly and speaking? Because such things are not prevailing, only there are confusions and families and churches today. ரோமர் 5:5 படி According to Romans 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. well, the Holy Ghost is shed abroad in our hearts by the Holy Spirit. அன்பாய் வாழ நமக்கு இந்த ஆவியானவர் உதவி செய்கிறார். The Holy Spirit is helping us to live a life of love. இந்த அன்பு வரும் பொழுது When this love comes to us, முதலாம் கொரிந்தியர் 13 படி according to 1 Corinthians chapter 13, இந்த அன்பின்படி நாம் தாங்குவோம், சகிப்போம், சுமப்போம், நம்புவோம், விசுவாசிப்போம், எல்லாம் செய்வோம். by this love we will endure, we will bear, we will believe all things and will do everything. இந்த அபிஷேகம் இல்லாத பட்சத்தில் இல்லாவிட்டால் அபிஷேகத்தினுடைய குறைந்த பட்சத்தில் தான் நமக்கு விசுவாசிக்க முடியல, நம்ப முடியல, தாங்க முடியல, சுமக்க முடியல, ஏந்த முடியல. Only when we lack in this love, on this anointing, we cannot bear, we cannot believe, we cannot hope, we cannot endure. அப்போஸ்தலர் 2:17 படி பார்க்கும் பொழுது Acts 2:16, when we see, அப்போஸ்தலர் 2:17 படி பார்க்கும் பொழுது we read in Acts 2:17, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it's told there, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது வாலிபர்கள் மூப்பர்கள் தரிசனங்களை சொப்பனங்களை காண்பார்கள். I will pour out my spirit upon all flesh, and then your young shall see visions and your old men shall see dreams. பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்கு வாழ்வு தரிசனம் உள்ள ஒரு வாழ்வாய் மாறுகிறது. When the Holy Spirit is coming into a person, his life is full of vision. ஒரு நிச்சயம் உள்ள ஒரு வாழ்வாய் மாறுகிறது. He is having a sure life. அருமையானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், இல்லாவிட்டால் கொடுப்பார். Beloved, the Lord has given you anointing, or yet he will give. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். You should lead your life overcoming in Christ and lead in it. எல்லா இடங்களிலும் நீங்கள் அவரை வெளிப்படுத்த வேண்டும். In all places you should reveal him. அப்படி வாழ வேண்டுமானால் சரியான ஒரு அபிஷேகத்தின் நிறைவு நமக்கு தேவை. If you should so live, then a right filling of anointing is needed. அபிஷேகம் ஒரு பெரிய ஊற்று. The anointing is a spring. அதிலிருந்து நீங்க எவ்வளவு நாள் மொண்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். You can fill yourself and இல்லாவிட்டால் அபிஷேகம் ஒரு சமுத்திரம். Or this anointing is an ocean. அதுல எந்த குறைவுமே வராது. There is no shortcomings at all. நீ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். You can keep on dragging உன்னுடைய water. வாழ்க்கையினுடைய எல்லா அம்சத்திற்கும் ஆவியானவர் உதவி செய்வார். For all aspects of your life, the Spirit will help you. கொஞ்சம் வீக் ஆயிட்டியா? If you are weak, உடனே ஆவியானவர் கூப்பிடு. immediately call the Holy Spirit. ரோமர் 8:26 படி பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். According to Romans 8:26, in our weakness he is helping us. சமாதானம் இல்லையா?
Is there no peace? உனக்கு பலன் இல்லையா? Have you no strength? உனக்கு ஜீவன் இல்லையா? Have you no life? ஆவியானவரை கூப்பிடு. Call the Holy Spirit. ரோமர் 8:6 படி ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. According to Romans 8:6, to the spiritual minded is life and is peace. குடும்பத்துல பிரிவினை உண்டாயிருச்சா? Is there division in your family? ஆவியானவரை கூப்பிடு. Call the Holy Spirit. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை அவர் காத்துக்கொள்ள ஆரம்பிப்பார். By the bond of peace he will be preserving, helping the unity. நீ அனலுமின்றி குளிருமின்றி வாழக்கூடாது. You should not be hot or cold. ஆவியிலே அனலாயிருங்கள். You should be fervent in spirit. அனலுள்ள வாழ்க்கையை தருவது ஆவியானவரே. Giving a fervency in spirit is the spirit of God. 18:25 அவன் ஆவியில் அனல் உள்ளவனாய் வாழ்ந்தான் என்று ஒரு மனிதன் அப்போலோவை குறித்து சொல்லி இருக்கிறது. Acts 18:25 it is said that of Apollos that he lived in the spirit. அபிஷேகத்துல நீ ஒண்ணுமே இல்லாம இருக்க கூடாது. You should not be slackful and எல்லாரும் ஆவியில் நிரம்பும்போது தலையை கீழ போட்டு செத்து போன கோழி மாதிரி இருக்க கூடாது. You should not be bending your heads and when all are getting filled in the spirit and sit like that. அனல் பற்றி பிடிக்க வேண்டும். That fire should quench everybody. உனக்குள்ள இருக்கிற அக்கினி பக்கத்துல உள்ளவனை பிடிக்கணும். The fire within you should go and catch the next person. இப்போ தீட்டுகளை குறித்து நீங்கள் வேதத்துல படித்தால் when you read about Titus, அந்த தீட்டுகள் when you read about defilements, அது ஒருத்தன் தொட்டுட்டானா அது என்னது? தீட்டு. when one is touching the other, he is தொட்டவன் தீட்டு. or one who is touching the other person is அடுத்து defiled. அவன ஒருத்தன் தொட்டுட்டானா தீட்டு. And one who is touching the next person is defiled. இந்த கரண்ட்ல போய் ஒருத்தன் கை வச்சானா அவன தொட்டவன் தொங்கிட்டு இருப்பான், அவன தொட்டவன் அடுத்து தொங்கிட்டு இருப்பான், இப்படி வரிசையா தொங்கிட்டே இருப்பான். அதே போல அக்கினி உனக்குள்ள அனல் வந்துருச்சுனா இந்த ஹால்ல இருக்கிற எல்லாருக்கும் அனல் பத்தி எரியும். One who is going holding on to the current, he will be caught, and the next person who is holding also will be caught like this. This fire, when it is catching hold of you, it will catch each and every one. ஆவியானவர் உனக்குள்ள வந்தா உன்னை நடத்த ஆரம்பிப்பார். When the Holy Spirit comes into you, he will lead you. போகாதே. You don't go. பேசாதே. Don't speak. இந்த வார்த்தையை பேசு. Speak this word. இந்த இடத்துல நில்லாதே. Don't stand here. எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். Those who are led by the Spirit of God, they are the sons of God. அடுத்த அபிஷேகத்தினுடைய வாழ்வு என்பது உற்சாகமான ஆவி. Nextly, the life of the Spirit is a fervent spirit. சங்கீதக்காரன் சொல்றான், நான் வாழ்க்கையில தோற்று போயிட்ட ஆண்டவரே, ஆனால் எனக்கு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Psalmist says that I have failed in my life, but still give me an inspiring spirit. அபிஷேகம் பெற்ற பின்பு உற்சாகமா இருக்கணும். After getting filled in the Spirit, you should be inspired. ஒரு சில 4 நாள் கூட்டம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு அப்படிவாங்க. After 4 days of meeting, they will ask us how you were. தயவு செய்து வராமல் இருந்தா எவ்வளவு நலமா இருக்கும். How good it will be you didn't come at all. இப்படி 4 பேர் அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குறேன்னு போனான்னா ரிசல்ட் ஃபெயில் ஆயிடும். If 4 of them will say that it's just like that, then the result is failure. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். You make me your inspiring spirit to work. நான் ஒரு காலத்துல ஊழியம் செஞ்சேன், இப்ப விட்டுட்டேன். ஆனா கர்த்தாவே மறுபடியும் எனக்கு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Once upon a time I did the ministry, but now I left. You give me that inspiring spirit. மறுபடியும் ஓடி ஆடி ஓடி திரிந்து கர்த்தருக்காக எதையாவது நான் செய்யணும். Again I want to run about and do something for the Lord. ஏதாவது கர்த்தருக்காக நான் பாடுபடணும். I have to suffer something for God. சுவிசேஷத்திற்காக சபைக்காக உபதேசத்திற்காக நான் எதையாவது செய்ய வேண்டும். For the sake of gospel, for the sake of church, I have to do something. நீ ஒரு மந்த ஆவியினால தாக்கப்பட்ட நிலவரத்தோடு நீ திரும்பி போக கூடாது. You should not be attacked by this dumb spirit and go back. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை இருக்கிறது. you have a zealous life. ஆவியில அபிஷேகம் பெற்றவனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஜெயிச்சு காட்டணும்ங்கற ஒரு வைராக்கியம். Those who are receiving this spirit of anointing, they should have a zealous spirit. ஜெயிச்சு காட்டணும்ங்கற வாழ்க்கையில ஜெயிக்கணும்ங்கற ஒரு வைராக்கியம், ஒரு மோட்டிவ் இருக்கணும் உனக்கு. You should have the zealousness in you to overcome. அப்போஸ்தலர் 17:16ல பவுலுக்கு இந்த வைராக்கியம் இருந்தது. Reading in Acts 17:16, Paul had this zealousness. ஒரு பிரசங்கம் பண்ணாலே ஆவியில வைராக்கியத்துல தான் பேசுவான். When he is preaching, he will speak with that inspiration. தூங்கு மூஞ்சி மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டான். He will not speak as though to people who are வெறி பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணுவான். He will speak in zealousness. ஆவியில அவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம். ஏனென்றால் சியோனில் உள்ள கர்த்தர் வைராக்கியம் உள்ள கர்த்தர். He was zealous in the spirit because God in Zion is zealous too. அந்த வார்த்தையே அநேகரை உயிர்ப்பிக்க கூடியது. That same word is inspiring many. தன் ஆவியில் அவன் மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். He was stirred up in a spirit. 18:6 பார்க்கும் பொழுது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். In Acts 18:5 you see that the Paul was zealous. சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. God says that he is zealous for Zion and Jerusalem. இயேசு தேவாலயத்துக்கு வந்த பொழுது சொல்லுகிறார், என்னுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து விட்டதுன்னு சொல்றார். When Jesus came to the temple of God, he said that the zealousness of my house came upon me. அபிஷேகம் வந்தா நீ ஒரு வெறி பிடிச்சவன் போல கர்த்தருக்காக நிற்பாய். When the anointing comes upon you, you will stand zealous for God. ஆவியிலே ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. You should be living a life of fervent in spirit. நல்ல ஒரு வைராக்கியமா கர்த்தருக்காக கொஞ்ச காலம் அது கர்த்தருக்காக வாழ்ந்து முடிச்சிரணும். You should live a few days pressed in the spirit and finish your life. உள்ள வாழ்க்கை ஒன்று, அது இயேசுவுக்காக கொடுப்பதில் பெருமைப்படுகிறேன் ஒருத்தன் சொன்னான். One person said there's one life to live and I am proud to give it to the Christ. அடுத்து ஆவியில் கட்டுண்ட ஒரு வாழ்வு. Nextly,
was life bound in the spirit. முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் கட்டி இருக்கார். அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற ஒரு வாழ்க்கை. The Holy Spirit is binding him and controlling him. இதை அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 22 வசனத்துல பவுல் பேசுகிறார். Acts 20:22 St. Paul is speaking of this. நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். I am going to Jerusalem bound in the spirit. ஆவியிலே கட்டுண்டவனாய் நான் எருசலேமுக்கு போகிறேன். I go bound in the spirit unto Jerusalem. ஆவியில் கட்டுண்டவனாய் ஒருவன் சீயோனுக்கு போக வேண்டும். One should go to Zion with bound in spirit. ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போக வேண்டும். One should go bound in spirit to Jerusalem. அதாவது ஆவியானவர் அவனை ஃபுல்லா கட்டிட்டார். Therefore the Holy Spirit bound him totally. அவர்தான் இனிமே அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும். And he cannot control him by himself. பேதுருவுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்று இயேசு அவனோடு பேச ஆரம்பித்தார். Jesus spoke as to how the latter days of Peter would be found. என்ன சொன்னாரு? What did he say? நீ இப்பொழுது உன்னுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறாய். You are not walking on your own. நீ இள வயதில் உள்ளவனாய் இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்து ஊழியம் செய்தாய். When thou wast young, thou girdest thyself and walkest whither thou wouldest. நீ முதிர் வயதிலுள்ளவனாய் ஆகும் பொழுது But when thou shalt be old, உன் கைகளை நீட்டுவாய். thou shalt stretch for thy hands. ஆவியானவர் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். And the Holy Spirit shall gird thee and carry thee where thou wouldest not. முழுவதும் ஆவியானவர் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு போகணும். The Holy Spirit should take fully control you and go. நீயா போய் எங்கயாவது அடி வாங்கிட்டு திரும்பி வரக்கூடாது, தோற்று போய் திரும்பி வரக்கூடாது, நீ செத்து போன முகத்தோடு திரும்பி வரக்கூடாது. You should not go anywhere and be beaten and come with failures and come as a dead face. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். He is causing us to triumph in Christ. அபிஷேகத்துக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்க்கை மறைந்திருக்கிறது. In anointing there is a life of triumph. எல்லா இடங்களிலும் நீ ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர். You are a person who is overcoming in all எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவின் வாசனையை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். In all places you should have the sweet smell of Christ. உன்னால முடியலையா? Are you not able to do? நீ ஆவியானவர்ட்ட ஒப்புக்கொடு. You yield to the Holy Spirit. உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says it's not by might nor by power but by my spirit. உன்னால முடியாத போராட்டங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்புக்கொடு. The problems which is impossible with you, you give to the hands of the Lord. ஏசாயா 59ல பார்க்கும் பொழுது, And we read in Isaiah chapter 59, நீ உன்னை ஒப்புக்கொடு. you yield yourself to God. கர்த்தர் உனக்கு கொடியேற்றுவார். The Lord will lift his banner to வெள்ளம் you. போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59:19 நாம் பார்க்க முடியும். In Isaiah 59:19 we see when the enemy shall come as a flood, the spirit of the Lord shall lift his banner. எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. The life of in Christ is found that you might overcome in everything. ஒருவேளை நீங்கள் சூழ்நிலைகளில் தோற்று போனவர்களாக இருக்கலாம். Maybe in situations you are failed. பின்வாங்கினவர்களாக இருக்கலாம். You might be backslidden. ஜெப வாழ்க்கை குறைந்து போனவர்களாக இருக்கலாம். Your prayer life might have decreased. சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். You should have gone away from truth. விசுவாசத்தை விட்டு விலகி You should போயிருக்கலாம். have gone astray from faith. ஊழியம் செய்யாமல் சுவிசேஷம் சொல்லாமல் நிறுத்தி இருக்கலாம். Without doing the ministry or declaring the gospel, you would have கசப்புகளும் stopped. வைராக்கியங்களும் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். Your life will not be filled with zealousness. ஜெபம் குறைந்து போயிருக்கலாம். Your prayer might be decreased. சாட்சியான வாழ்க்கை குறைந்து போயிருக்கலாம். Life of witness might be decreased. உள்ளான மனுஷனில் நீங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கலாம். In your inner man you should have a weekend. பக்தி விருத்தி இல்லாமல் இருக்கலாம். You should have not have edification. உன்னுடைய சுயத்திலே சுற்றி திரிகிறவனாய் இருக்கலாம். In yourself you might have been roaming about. உற்சாகம் இல்லாமல் மந்தமாய் போயிருக்கலாம். Without inspiration you will be down. நீ பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம். You might be weak and should be சமாதானக்கேடிலே நீ காணப்பட்டிருக்கலாம். You should have been found without peace. ஆனால் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற அவருடைய வல்லமை குன்றி போகவும் இல்லை, மாறி போகவும் இல்லை. But his power which causes you to triumph in Christ always has not decreased or இன்றைக்கு நீ diminished. விசுவாசித்தால், If you believe today, எப்பொழுது நீ வாஞ்சித்தால், if you desire இந்த now, கடைசி கூட்டத்தில் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி வருவார். in this last meeting the Spirit of God who is making you triumph will come to ஆண்டவரே, you. இதுவரை நான் எப்படி வாழ்ந்தேனோ அது என்ன கணக்கோ தெரியாது. இனிமேல் நான் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Lord, I do not know how I have lived thus far, but hereafter I need a victorious life. All those who desire this, close your eyes and kneel down. என்னை கொண்டு உம்மை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க பைபிள் எல்லாம் மூடி வைத்து முழங்கால் படியிடுங்கள். Reveal unto me yourself, and those of them who want to desire like this, you close your eyes and kneel down. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கூட்டம் முடிஞ்சு போயிடும். I am so grieved that after some time this meeting is getting over. என்ன ஒரு 40 minutes தான். அதுக்கு முன்னால நீங்க எத்தனை பேர் இந்த gift பெற்றுக்கொள்ள போறீங்களோ எனக்கு தெரியல. Just 40 minutes and do not know how many of them will receive this gift. என் ஆவியில நான் பரிதபிக்கிறேன். In my soul I am grieving. வெற்றி சிறக்க பண்ணுகிற இந்த வாழ்க்கையை எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு சுவீகரித்துக் கொள்ள போறீங்கன்னு தெரியல. I do not know how many of you are going to inherit this life of victory. இந்த வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையை, இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டால் உங்களை பூமியில எவனும் அசைக்க முடியாது. If you receive this life according to this verse, nobody can shake you in this world. அங்கங்க எழும்பாத.
Don't raise up from there. அங்கங்க திரும்பி பார்க்காத. Don't turn back and look. கண்ணை மூடு. Close your eyes. முழங்கால் படியிடுங்க. Kneel down. வேதத்தை ஒதுக்கி வைத்து விடுங்கள். Put away your Bible. ஏனென்றால் வேதம் மிகவும் முக்கியமானது. ஆவியில நிரம்பும் பொழுது நம்முடைய கால்கள் அதிலே படுவது அவ்வளவு புனிதமான காரியம் அல்ல. Because the word of God is most important and our feet being shod on it is not so much divine. அது வந்து தெய்வீகமான காரியம் கிடையாது. That is not godly too. அதனால அதை ஒதுக்கி வைத்து விடுங்கள். Therefore put aside your word of God. முன்பாக ஸ்டேஜ்ல கொண்டு வந்து வைத்து விடுங்கள். If possible come bring it to the stage. மற்ற எல்லாரும் கண்களை மூடுங்கள். All of the rest you close your eyes. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. இந்த 4 நாள் கூட்டத்துக்கு முடிந்து இந்த 20 சபையில உள்ள யாராவது குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் சொன்னா நீ சரியான அபிஷேகத்தை பெறல, அது உன்னுடைய தவறு. After the close of the 4 days meeting, if any of you in any church might say that you have problems in your families, then you have not rightly filled in spirit. என் சபையில குழப்பம், There is problem in my church. என் ஊழியத்துல குழப்பம், There's problem with my ministry. என் மைண்ட்ல குழப்பம், There's problem in my mind. என் தொழில்ல ப்ராப்ளம், There's problem in my என் business. புருஷன் பிரச்சனை, There's problem with my என் husband. மனைவி பிரச்சனை, Problem with my wife. இது எல்லாத்தையும் இந்த அக்கினி அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போய்டும். All this fire will take away. எல்லா தோல்விகளையும் புரட்டி போட்டு விடும். All the failures it will topple down. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாய் மாறுவாய். O great mountain, what art thou? You shall become a plain. எத்தனை பேருக்கு வெற்றி வாழ்க்கை வேணும்? How many of you want this victorious life? வெற்றி வாழ்க்கை வேணும்ங்கறவங்க எந்த மூலையில இருந்தாலும் இந்த ஹாலுக்குள்ள வந்து முழங்கால் போடு. All of them who wanted the victorious life, you come and kneel down this place. இப்ப உள்ள இடம் இல்லையா? பின்னால நீ அந்த தார்பாயில சேர் கிட்டயே முழங்கால் போடு. கர்த்தாவே, நான் வெற்றியோடு என்னுடைய ஓட்டத்தை முடிக்க வாஞ்சிக்கிறேன். Even besides your chair, you kneel down and ask God, Lord, I want to finish my life victoriously. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டீர். இன்றைக்கு எல்லா அம்சத்திற்கும் நீர் போதுமானவர். In all the Old Testament, it's forgiven for not only for specific purpose, but for all aspects you are sufficient. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to God who causeth us to triumph in Christ always. கர்த்தாவே, வெற்றி வாழ்வின் அபிஷேகத்தை இன்றைக்கு எனக்கு தாரும். Lord, give me the anointing of a victorious life. His life. His life. His life. His life.